கோவையில் கல்லூரி மாணவிக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்தும் அதிமுக ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட மகளிர் அணி சார்பில் நாளைய தினம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோவை கல்லூரி மாணவிக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட மகளிர் அணி சார்பிலே கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 4/11/2025 காலை 11 மணிக்கு நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டக்கூடிய முக்கிய அறிவிப்பில், தமிழ்நாட்டில் திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு வன்கொடுமை சம்பவங்கள், பாலியல் சீண்டல்கள், கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களும் சர்வ சாதாரணமாக நடைபெற்று வருகின்றன. சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டு உள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதன் உச்சமாக நேற்று 2/11/2025 இரவு கோவை விமான நிலையத்தின் பின்புறமாக கல்லூரி மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத 3 நபர்கள் ஆண் நண்பரை கடுமையாக தாக்கிவிட்டு மாணவியை தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து மாணவியை தனியார் கல்லூரியுடைய பின்புறம் தூக்கி எறிந்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் என்றும், பாதிப்புக்குள்ளான அந்த மாணவி இன்று 3/11/2025 அதிகாலை காவல்துறையினால் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக வரக்கூடிய செய்திகள் தமிழகத்தில் காவல்துறை என்று உள்ளதா என்கிற கேள்வி எழுந்திருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார். பெண்களுடைய பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்துவிட்ட ஸ்டாலின் மாடல் திமுக அரசு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலமாக, முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியது என்றும், குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அம்மாவுடைய ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலமாக தமிழ்நாடு முதலிடம் மற்றும் சென்னை மாநகரத்தினுடைய முதலிடம், அதே போன்று நகரங்களில் கோயம்புத்தூர் தொடர்ந்து இடம்பெற்றதையும், அம்மாவுடைய அரசு அந்த ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்பட்டதையும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்துக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் கோவையில் கல்லூரி மாணவிக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட மகளிர் அணி சார்பில் 4/11/2025 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக மகளிர் அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ப வளர்மதி அவர்கள் தலைமையிலும், கோவை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மாநகராட்சி முன்னாள் மேயருமான திருமதி லீலாவதி உன்னி, அதே போன்று கோவை புறநகர் வடக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் திருமதி டி விமலா, கோவை புறநகர் மாவட்ட மக்கள் அணி செயலாளர் திருமதி டி கண்ணம்மாள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகளுடைய முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில அளவில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி வரக்கூடிய மகளிர்கள், நிர்வாகிகள், கழக மகளிர் அணியுடைய மாநில நிர்வாகிகள், துணை நிர்வாகிகள், அதே போன்று மகளிர் செய்தி தொடர்பாளர்கள் மற்றும் கழக மகளிர் அணியுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக மகளிர் உள்ளிட்ட பெண்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.